யாப் வெப் டிவி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி தொடர்ந்து நமது சேனலில் திரை விமர்சனம் மற்றும் சினிமா செய்திகள் உடனுக்குடன் இடம்பெறும். எனவே தொடர்ந்து உங்களது ஆதரவை நமது யாப் வெப் டிவி சேனலுக்கு தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய திரை விமர்சனத்தில் இயக்குனர் இளன் இயக்கத்தில் கவின், லால், அதிதி, பிரீத்தி, கீதா கைலாசம் நடித்து வெளிவந்திருக்கும் ஸ்டார் படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்டார் திரைப்படத்தோட கான்செப்ட் என்னென்னா, சினிமாவுக்குள்ள சினிமா. அதாவது ஏற்கனவே இது மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு இந்த கான்செப்டில். உதாரணத்துக்கு அஜித் நடித்த முகவரி, ஜீவா நடித்த டிஷ்யூம், இதற்கு முன்பு வி சேகர் இயக்கத்தில் நீங்களும் ஹீரோ தான், நந்தா நடித்த கோடம்பாக்கம், இப்படி நிறைய படங்கள் அடிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் சினிமாவுக்குள்ள சினிமா ஒரு கான்செப்ட் வச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் ஸ்டார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, கவினோட அப்பா லால் ஒரு சினிமாவில் பெரிய நடிகராகணும் ஆசையோடு சென்னைக்கு வராரு. ஆனால் அவரது கனவு நிறைவேறலை. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக மாறுறாரு. ஆனாலும் தனது கனவை, ஆசையை, லட்சியத்தை மகன் மூலியமாக அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்கு வடிகாலாக கவின் இருக்கிறாரு. அதாவது அவரை சின்ன வயசுலேருந்து நாடகம், மாறுவேட போட்டி, இந்த மாதிரி நிறைய நடிக்க வச்சு பழக்கிறாரு. நடிப்புனா என்ன நிறைய சொல்லி கொடுக்குறாரு. அதனால் கவினுக்கும் நடிப்பு மேலே தீரா காதல் வந்துடுது. நாமளும் ஒரு நாள் ஹீரோ ஆயிரும் அப்படிங்கிற கனவு காண்றாரு. அதற்காக நிறைய மெனக்கிறாரு, உழைக்கிறாரு, முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எல்லாத்துலேயுமே சறுக்கலாக அமையுது. இப்படி பெரிய போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு மூலிமா பெரிய நடிகராகிடலாம் அப்படிங்கிற கனவோட கிளம்புறப்ப தான் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அவர் முகமெல்லாம் செதஞ்சி காயமாகி பார்க்கவே அகோரமாக மாறுகிறாரு. அதனால் தாழ்வு மனப்பான வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. அதற்கு முன்பு கல்லூரியில் படிக்கும்போது அவருக்கு ஒரு காதல் இருந்தது. பிரீத்தியை லவ் பண்ணியிருப்பாங்க. பிரீத்தியும் உயிராக லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போனோன்னே, அதுவும் தாழ்வு மனப்பான்மை ஆனோன்னே, பிரீத்தியும் இவர்கிட்டருந்து விலகி போயிடுறாரு. வாழ்க்கையே சூன்யமாக இருளாக ஆயிடுச்சு அப்படின்னு நொந்து நூலாகி போய் இருக்கிற நேரத்தில், ஏற்கனவே இவரோட கல்லூரியில் படித்த ஒரு தொலையாக கவினை காதலித்த அதிதி வராங்க. அதிதி கவினுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க, நிறைய நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதனால் கவினுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வெளிச்சம் வருது. ஆக திரும்பவும் அந்த சிதைந்த முகத்தோட, தழும்பு முகத்தோட அவர் சினிமாவில் அவரால் ஜெயிக்க முடியுதா, காதலில் ஜெயிக்கிறாரா, அவருடைய சினிமா காதலும் காதல் வாழ்க்கையும் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கவினோட நடிப்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு 3-4 படம் நடிச்சிட்டாரு. அதில் குறிப்பாக லிஃப்ட்டு, கடைசியாக வெளிவந்த டாடா படத்துலலாம் ரொம்ப அருமையான நடிப்பை கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு 5-6 இடங்களில் ஒரு பெரிய பக்குவப்பட்ட பெரிய நடிகரோட, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தனுஷ் மாதிரியான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு கவின். அவருக்கு ஒரு சினிமா வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு வந்த பிறகு அந்த படத்தில் இடம்பெற ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி, ஹிஸ்டாரிக்கல் பட வாய்ப்பு மாதிரி கிடைக்கும். அந்த படத்தில் இடம்பெற வசனத்தை ட்ரெயின் பண்ணி பார்ப்பார். மொட்டை மாடியில் உட்காந்து வசனத்தை பேசி பார்ப்பார். அப்போ மொட்டை மாடிக்கு வர அப்பா லால்கிட்ட அந்த வசனத்தை சொல்லி காட்டுவார். அப்பா அந்த மாதிரி நான் வசனம் பேசி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. அந்த இடத்துல உண்மையிலே அது இடைவெளிக்கு சற்று முன்பு வர்ற காட்சி. அந்த காட்சியில் கவின் ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பார். ஒரு பொன்னியின் செல்வனில் பெரிய ஹீரோக்கள் பேசுகிற வசனம் மாதிரி அந்த தோரணையோட ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டர் அப்படி கண்முன் நிறுத்துகிற மாதிரி அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் லாலும் அந்த இடத்துல பையன் நடித்து காட்டுறதை பார்த்துட்டு கண் கலங்குற இடமெல்லாம் ரொம்பவே அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அப்புறம் ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு முடங்கி போகிற இடம், ரொம்ப நொந்து நூலாகி அழுகிற இடம், இதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக கவின் தன்னைத்தானே செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கதை கொடுத்தாலும், என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் இவரால் அருமையாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே அடுத்தடுத்து கவின் நடிக்கிற படங்கள்லாம் நல்ல கதையை மட்டும் தேர்வு செஞ்சார்னா நடிப்புக்கு அவர்கிட்ட பஞ்சம் இல்லை, அதில் எந்த குறையும் வைக்கலை. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக உடல் மொழியில், முகபாவனையில், வசன உச்சரிப்பில் ரொம்பவே நல்லா செய்கிறாரு.
இதை தொடர்ந்து அவர் வந்து செஞ்சார்னாக்கா தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருங்கிற நம்பிக்கையை இந்த படத்தின் மூலயமா ரசிகர்களுக்கு கொடுக்குறாரு. அந்த கேரக்டர் இல்லாமல் மற்ற கேரக்டர்கள் பார்த்தாக்கா அவர் அப்பாவா, கவினோட அப்பாவா வர லால், அந்த பையன் வசனம் பேசி சொல்லி காட்டுற இடத்துல வந்து நல்லா இருக்கு, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நல்லா இருக்கா தம்பி, ஆனால் அந்த கடைசியாக முடிக்கிறப்ப வீரன் அப்படின்னு சொல்கிறப்ப மீசியை முறுக்கனா நல்லா இருக்குன்னு செஞ்சு காட்டுவார். அந்த இடமா நெகிழ வைக்கிறாரு. எப்பப்பெல்லாம் பையன் தோண்டு போகிறானோ அப்பப்பெல்லாம் வந்து நம்பிக்கை கொடுத்து தட்டி எழுப்புகிற காட்சியெல்லாம் வந்து லால் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி நடிப்பை கற்றுக்கிறதுக்காக மும்பைக்கு போயிருப்பார் கவின். அங்கே நடக்கிற அந்த காட்சிகள்லாம், அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயினில் ஒருத்தவங்க பிரீத்தி, இன்னொருத்தவங்க வந்து அதிதி. பிரீத்தி வழக்கமான ஒரு கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சால் கூட அடுத்து வர செகண்ட் ஹாஃபில் வர அதிதி வந்து பிரமாதமாக படிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து கவினை வந்து வெளியில் கூட்டு வந்து தன்னம்பிக்கை கொடுத்து தியேட்டர் கூட்டு போய் அங்கே தியேட்டரில் கவின் எங்கேயோ ஒரு துணை நடிகராக நடித்த ஒரு படத்தை பார்த்துட்டு அடிக்கிற கூத்து, பண்ணுற பிரச்சனைகள், அதே மாதிரி மறுபடியும் வந்து அதிதியை வந்து கவின் ஒதுக்கி வைக்கிறப்ப உருகி உடைஞ்சி அழுகிறதா இருக்கட்டும், அந்த சீன்லாம் அதிதி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீதா கைலாசம் அம்மாவாக வராங்க. குறிப்பாக அந்த ஒரு சாவு வீடு, இறந்த வீட்டில் வந்து பையனுக்கு ஒரு பெரிய பட வாய்ப்பு கிடச்சிருங்க செய்தி வந்து லால் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே சுற்றி எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் லேசாக சிரித்த முகத்தோடு இது பண்ணுறது, அப்புறம் எல்லோரும் பார்க்குறாங்கன்ட்டு மறுபடியும் அழுகிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட் ஹாஃப் வரலையும் ஒரு ஃபீல் குட் படமாக, ஒரு லவ்வபிள் படமாக, ஒரு யங்ஸ்டரை ஈர்க்கிற மாதிரியான ஒரு படமாக போயிட்டு இருந்த படம் ரெண்டாவது பாதியில் ஆக்சிடெண்ட்டு, சோகம், தோல்வி, காதல் தோல்வி, வாழ்க்கையில் தோண்டு போகிறது, ட்ராஜடி, இப்படி அவன் நம்பிக்கையில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, இப்படி நிறைய வந்து செகண்ட் ஹாஃப் தடுமாறிட்டார். ட்ராக் மாறி அந்த ஃபஸ்ட் ஹாஃப் என்ன சொல்ல வந்தாரோ அதே இரண்டாம் பாதியில் சொல்லி முடிச்சிருந்தார்னா நிச்சயமாக ஒரு மலையாள டேஸ்ட்டுக்குரிய ஒரு படமாக, ஒரு ஃபீல் குட் படமாக இது அமைஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் ரெண்டாம் பாதியில் எங்கெங்கேயோ கதை போய் தடுமாறி குழப்பனால ஆடியன்ஸ் வந்து குழம்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு ஒரு குழப்ப நிலைக்கு ஆடியன்ஸ் போயிடுறாங்க. இதையெல்லாம் தவிர்த்திருந்தால் கண்டிப்பாக ஸ்டார் வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற மாதிரி மிகப்பெரிய ஹிட் படமாக அமைஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு தடவை யங்ஸ்டர் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. குறிப்பாக கவிஞனோட நடிப்புக்காக பார்க்கலாம். ஜாலியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக இருக்குது, எமோஷ்னல் இருக்குது. அந்த காமெடியும் எமோஷனும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது, அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது நல்லாவே வந்து மேக் பண்ணியிருக்காரு. டெக்னீஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுவன் சங்கர் ராஜா மியூசிக். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த எமோஷன் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக வந்து ரொம்ப நேர்த்தியாக உருக்கிற மாதிரியான ஒரு மியூசிக்கை வந்து பின்னணி இசையை வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காரு. அவருக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி ஒளிப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எழில் பண்ணியிருக்காரு, அவரும் பிச்சிருக்காரு. அந்த சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாம் கலந்து அதோட இளனுடைய வந்து அந்த மேக்கிங் ஸ்டைல், இது எல்லாம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. மைனஸ்ன்னு பார்த்தா அந்த ரெண்டாம் பாதையில் சறுக்குனதும் குழப்புனதும் என்ன எப்படி முடிக்க போகிறோன்னு தடுமாறினதும் இதான் வந்து ரொம்பவே வந்து ரொம்பவே பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் தவிர்த்திருந்தால் அந்த ஸ்டார் படம் நிச்சயமாக இப்போ 3 படங்கள் களத்தில் இறங்கியிருக்குது. ஒன்று அமீரோட உயிர் தமிழுக்கு, இன்னொன்று அர்ஜுன் தாஸ் நடித்த ரசவாதி படம். இந்த 3 படங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வசூலை, மிகப்பெரிய ஹிட்டை வந்து ஸ்டார் வந்து அடைஞ்சிருக்கும். ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், ரெண்டாம் பாதியில் வந்து இயக்குனர் இளன் வந்து சறுக்குனதுனால அது பெரிய மைனஸில் எதிர்பார்த்த வெற்றி வந்து இந்த ஸ்டார் தராது. இருந்தாலும் யங்ஸ்டர் ஒரு தடவை பார்த்துருவோம், கவினுக்காக பார்த்துருவோம். ஏன்னா இளன் வந்து ஏற்கனவே வந்து பியார்
பியார் பிரேமா காதல் படத்தில் நிரூபிச்சிருப்பார், ஹிட் கொடுத்துருப்பார். அந்த எதிர்பார்ப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்காகவே தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் இருப்பாங்க. ரெண்டாம் பாதி இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தால் ஸ்டார் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை ஸ்டாரை வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். கவினுக்காக போகலாம், இவனுக்காக போகலாம், லாலுக்காக போகலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்துக்காக போகலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.